இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எம்பி கனிமொழி, தூத்துக்குடி தொகுதி எம்பி கனிமொழி வந்து தேநீர் விருந்தில் கலந்து கொண்டது வந்து தோழர் செங்கை பத்மநாபனுக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என்னென்னா அவங்க வந்து பிஜேபி பக்கம் கொஞ்சம் சாயிறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம். இன்னொன்று இந்த சிடிஆர் நிர்மல்குமார் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நேரடியாகவே அவங்க கூட்டணி வைக்கிறாங்க, திமுக பாஜக கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் செங்கை பத்மநாபன் சார் இன்னொன்று, இந்த தொகுதி மறுவரையை தொடர்பாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம், அதை தொடர்ந்து ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம், அதில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து தெளிவாக சொல்கிறார், தொகுதி மறுவரையை நாங்கள் இங்கும் அந்த எதிர்ப்பு மசோதாவை ஆதரிக்கிறோம், பாராளுமன்றத்தில் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் நாங்கள் வந்து அதை வந்து எதிர்ப்போம் அப்படிங்கிறத அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? என்ன வச்சிருக்காருன்னா, அது அவங்களுக்கு தமிழக மக்களுக்கு பாதிக்காமல் இருந்தால் பிஜேபி ஒரு செயலை செய்தால் திமுக ஆதரிக்கும். திமுக ஆதரிச்சிருக்கு, உடனே தாவேகா கூட திமுக கூட்டணியா? ஒரு நிமிஷம் கேளுங்க சார். இல்ல என்னங்க இந்த பித்தலாட்ட டயலாக் எல்லாம் தயவு செஞ்சு நிறுத்துங்க. ஒருத்தர் இவருடைய காவேரி விவகாரம் அனைத்து கட்சி கூட்டம் கேக்குறாரு. இந்த கட்சி இல்ல. ஒரு நிமிஷம் அவர் பேசி முடிக்கிறார். நீ சொல்லுங்க. இன்னைக்கு காவேரி இஷ்யூ சொல்லி முடிச்சு நீங்க படிச்சு சொல்லுங்க. காவேரி இஷ்யூ வேகம் எடுத்திருக்குது. அங்க வந்து டிகே சிவகுமார் எல்லா ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் கூட்டி வந்து உட்கார வச்சு அவர் வந்து ஆல் பார்ட்டி அதாவது வந்து இது போடுறாரு, வந்து இது ரெசல்யூஷன் போடுறாரு, நம்ம தண்ணியே தரக்கூடாதுன்னு அங்க வந்து டிசைட் பண்ணிருக்காங்க. டீலிமிட்டேஷன் எப்ப வரும்னு யாருமே சொல்லல. டீலிமிட்டேஷன் வரப்போதா இல்ல அடுத்த கூட்டத்தொடர் வரப்போதான்னு வந்து தெரியல. வராத ஒண்ண எடுத்துட்டு வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட, சார் அது பேர் அனைத்து கட்சி கூட்டம் கூட இல்ல, ஆல் பார்ட்டி எம்பிஸ் மீட்டிங், அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினீங்கன்னா தான் அந்த மாதிரி கட்சி வச்சுக்கிறவங்க போயிட்டு அவருடைய கருத்துக்களை சொல்லலாம். ஆனா எம்பிஸ் ஒன்லி எம்பி மட்டும். இதே திமுகவும் அன்னைக்கு வந்து நடத்துச்சு. அன்னைக்கு எம்பியே இல்லாத கட்சியா இருக்கக்கூடிய தாவேகாவை சேர்ந்த புஷி ஆனந்த் பார்ட்டிசிபேட் பண்ணாரு இதே டீலிமிட் இதுக்கு. அப்போ எல்லா கட்சியும் கூப்பிடுங்கன்னா அதுக்கு வந்து கூப்பிடல, அதனால திமுக அதுல பங்கேற்கு. இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குங்க, அதாவது தாவேகா வலையில் திமுக விழுந்து விட்டது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. என்ன விமர்சனம்னா, இந்த தொகுதி மறுவரையறை தொடர்பா ஒரு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டது வந்து இது மாதிரி அது பிஜேபி நோக்கி திமுக போகுது அப்படிங்கிறதுனால இதில் கலந்துக்குவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு கூட்டம் வச்சாங்க. அதில் திமுக கலந்துக்கல, அதிமுக பாமக உள்ளிட்ட கட்சிகளும் கலந்துக்கல. அதனால அந்த பிரச்சனை எப்படி இருந்தது. அடுத்த நாள் இந்த கூட்டத்தை, இந்த சட்டமன்ற கூட்டத்திலேயே அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து திமுக அவங்க தாவேக்கா ஒரு செக் வச்சுட்டாங்க. ஆனால் அந்த செக்கை வந்து சாதுரியமா திமுக வந்து ஆதரிச்சு அதுக்கு முடிவு கட்டிட்டு அப்படின்னு சொல்றாங்க. தாவேகா வலையில் திமுக சிக்கியதா? பாரம்பரிய கட்சி, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த கட்சி எல்லாம் கிடையாது. அது ஒண்ணு, அது வந்து திமுக வளைவிக்கிற அளவுக்கு திமுக ஒண்ணு அந்த அளவுக்கு எல்லாம் எங்கேயும் போக கிடையாது. இன்னைக்கு தாவேகா வந்து தீர்மானம் கொண்டு வந்துறாங்க. அன்ஃபேர் டீலிமிட்டேஷன் இருந்துச்சா திமுக அதை எதிர்க்கும். அன்னைக்கும் அதை தான் சொன்னோம், இன்னைக்கும் அதை தான் சொல்றோம். அன்னைக்கு டீலிமிட்டேஷன் அன்னைக்கு வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு காரணம் திமுக. டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னா யார் யாருக்கு என்ன ஆபத்துன்னு சொல்லி இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பார்ட்டி டிஎம்கே தான் வெளியே வந்து சொல்லுச்சு. அதனால அன்னைக்கு தாவேகால இத பத்தி வாயை கொடுத்தார்கள். இதே விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு, டீலிமிட்டேஷன்ல தேவை, அதாவது டீலிமிட்டேஷன் ஒரு இஷ்யூவே இல்லைன்னு சொல்லி அவருடைய அறிக்கை. சரி சரி ரஜினி, திமுக வந்து திமுக பாஜக கூட்டணி நெருங்கல இல்ல, அவரை கேட்றோம் நேரடியாக கேட்றோம். அவர் வந்து கேட்கறது சுத்தி வர்றது என்னன்னா, திமுக வந்து இப்போதைக்கு இந்த காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இருந்துட்டு உடனடியாக விலகி அவர்கள் தாவேக்கா அதற்கு ஆதரவு தெரிவித்ததுனால பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமான சில செயல்பாடுகள், இந்த தேநீர் விருந்தாக இருக்கட்டும், மற்ற இது போன்ற அனைத்து கட்சி கூட்டம் மசோதாக்கள் இருக்கு, இதில் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு சார்பாக செயல்படுகிறது என்பதால் திமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டு விடுமோ என்று அவர் கலப்புறாரு. சார் காங்கிரஸ் பிஜேபி ஒன்னு சேர போகுது சார். காங்கிரஸ் பிஜேபியும் வந்து கூட்டணி வைக்க போகுது. ஏன்னா இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரியங்கா காந்தியும் தேநீர் விருந்துல பங்கேற்று இருக்கிறாங்க. அதனால நீங்க தேநீர் விருந்துக்கு போனா வந்து கூட்டணினா காங்கிரஸ் பிஜேபியும் எனக்கு தெரிஞ்ச அடுத்த தேர்தலில் கூட்டணி வைக்க கூட்டணினா அதுதான். சரி கடந்த காலத்தில் அதிமுக தேநீர் விருது கலந்துக்கும் போது கூட்டணி கள்ள தொடர்பு என்னென்ன வார்த்தைகள் வச்சுட்டாங்களே, அவங்களும் இல்லைன்னாரு, எடப்பாடி கூட இல்லைன்னு தான் சொன்னாரு. கடைசியில் என்ன பண்ணாரு, வந்து தேர்தல் கூட்டணி வச்சாரு. ஒரு நிமிஷம், முந்தின தேர்தலில் வச்சிருந்தாங்க, இடையில இல்ல, அப்புறம் தீர்மானமே வராத, சட்டம் முன்வடிவே இல்லாத போது இவங்க தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கன்னு சொல்லி ஏன் கொண்டு வந்தீங்க? அது ஏன் கொண்டு வந்தீங்க? இவங்க நீங்க
சொல்ல கொண்டு வர போறோம்னு. இதே திமுக 2 ஆண்டுகளுக்கு முன்பே இதே கேள்வியை நாங்க கேட்டோம். காவேரி இஷ்யூக்கு ஏன் ஆல் பார்ட்டி மீட்டிங் போடல சொல்லுங்க. காவேரி இஷ்யூக்கு ஏன் ஆல் பார்ட்டி மீட்டிங் முடிச்சிட்டு அது போறோம் சார். சொல்லுங்க. சரி சொல்லுங்க. ரஜினி கொஞ்சம் பொறுங்க. கொடுக்காம பிகே எப்படி போக முடியும்? 10 நிமிஷம் பேசி இருக்காருல்ல. நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு மடைமாட்டம் பண்ணீங்கன்னா சிந்தனை மாறிடும். அதாவது உங்க முயற்சியை நேர்மையா வைங்க. டிமானிட்டைசேஷனை பத்தி நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது நீங்க கொடுத்த டீலிமிட்டேஷன் அதுக்கு இவர் கொடுத்த தலைவர் கொடுத்த பதில் என்னன்னா, வருமுன் காப்போம் என்ற ஒரு வார்த்தை. இவங்க பண்ணா வருமுன் காப்போம், நாங்க பண்ணா அதிக பேசிட்டோம். அப்ப கொண்டு வந்தாங்க சார். பில் கொண்டு வந்தாங்க. கொண்டு வரல. அதனால இப்ப கேட்காதீங்க. கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தாங்கன்னு கேட்காதீங்க. இப்ப கூட்டத்தொடர் இல்ல. கூட்டத்தொடர் முடிஞ்சிட்டு கொண்டு வரல. அவங்க சரிதானே? சரி சொல்லுங்க. கச்சத்தீவை தாரவாத்து கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எதிர்த்து போராட்டத்தை நீங்க தான் ஈழத்தமிழர்கள் சாவுக்கு காரணம். அதே மாதிரி இப்ப இதுக்கு வந்துடுறோம். இப்போ இந்த கூட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துருவாங்க. அவங்க மத்த மந்திரிகள் எம்பிக்கள்லாம் முன்னாள் மந்திரிகள் சொல்ற வார்த்தைகள்லாம் சமிக்க என்ன தெரியும்னா, இந்த இது தீர்மானம் வரும்போது வெளிநடப்பு வரவே இல்ல. கூட்டம் முடிஞ்சு போச்சு. கூட்டம் முடிஞ்சு போச்சு சார். பார்லிமெண்ட் முடிஞ்சிட்டு சார். பார்லிமெண்ட் கூட முடிஞ்சிட்டு இப்ப கொண்டு வாங்க. நான் கருத்தை சொன்னதானே உங்களுக்கு புரியும். அதுக்குள்ள நீங்க 2 துணை கேள்வி பண்ண. சரி சொல்லுங்க. அடுத்த பாராளுமன்றத்தில் நிறைய நாட்கள் இருக்கு சார். வரும்போது இவங்க பிரகாசமா என்ன பண்ணிடுவாங்கன்னா, பாதிப்பு இல்லை, நாங்க வெளிநடப்பு பண்றோம். 7.18 வருது. 7.1 வந்தான்னா சமமா இருந்தா நம்மளுக்கு மேல வருதா? 7.18 பதில் 80 வருது. 9 வருதா? அத சொல்லல. 7.18 வந்தா நாங்க ஆதரி போடுறாங்க. எதுக்கு சார்? இதுல என்ன தெரியுமா நடக்குது? என்ன உங்களுக்கு என்ன கூட கூட வரணும். அதுவும் ஊபி பீகாரை விட கொஞ்சம் நல்ல ஈக்குவலா வரணும். அதான் உங்களுக்கு நான் சொல்றது கேளுங்க. இதுல ராம ஜென்ம பூமியில ராமர் கோயிலுடைய பேச்சு கட்டின கோயில் கொட்டதை வச்சு 3வது முறை ஆட்சி அமைத்த பிஜேபி தேர்தலில் தோல்வி அடைஞ்சது. எங்க எம்பி தொகுதி ராமர் கோயில்ல. நான் கோயிலுக்கு போய் அயோத்தியில நான் அங்க போய் கேட்கும் போது என்ன உண்மைன்னா, சிறுபான்மை மக்கள் அங்க அதிகம். இப்ப இவங்க டீலிமிட்டேஷன் மூலமாக சிறுபான்மை மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அதை அப்படியே டிவைட் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு சேப்பாக்கு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு ஆம்பூர் வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு கிழக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க 2ஆ பிரிச்சுட்டாங்கன்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வேஸ்டா போயிடும். எப்படி தென்னிந்திய எம்பிக்களுடைய வாக்கு இதுவரை திமுக பாதிப்பு எப்படி விடுவாங்க? எது சிறுபான்மை வாக்குகள் பிரிந்தால் திமுகவுக்கு அது பாதிப்பு தானே ஏற்படும். சிறுபான்மை மக்கள் பிரியறது இல்ல சார். 2ஆ பிரிச்சு தொகுதி பிரியும் போது பாஜகவுக்கு அனுகூலமா அமையும். இப்போ அதான் எப்படி அவங்க எப்படி விட்டு கொடுப்பாங்க? உங்களுடைய சிந்தனை எல்லாம் இன்னும் உங்களுடைய ட்ரைனிங் எடுத்து வந்திருக்காரு நினைக்கிறேன். அவர் இந்த மாதிரி பேசுவாரு. நான் 40 வருஷம் சீனியர். இல்ல 40 நிர்மல்குமாருடைய வயது என்னுடைய அனுபவம். இல்ல அதுதான் அவர் எங்க அங்க பேட்டி கொடுக்கறாரு. அது அதுதான் பாஜக திமுக நீ சொல்லி முடிச்சோம். சரி சொல்லுங்க, வேற என்ன சொல்லுங்க. திமுக டீலிமிட்டேஷனுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டா அதை விட அவமானம் இந்த 75 வருஷம் 80 வருஷம் பாரம்பரியத்துக்கு கிடையாது. அத மறைமுகமா காயடிக்கு எப்படி நகர்த்தி கடந்த காலத்துல தெரியும்.